ます。Don't go any place. துபாய் ஏர் ஷோ தொடர்ச்சியாக 3வது பாகம். இது வந்து ஃபுல்லாக எக்ஸிபிஷன், அதாவது ஃப்ளைட் உருவானதுலேருந்து எப்படி எப்படி அடுத்தது ட்ரான்சாக்ஷன் போணுச்சுங்கிறது முழுமையாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட்டு நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃப்ளைட் சம்மந்தமான நாலேஜ் இல்லாட்டி கூட ஜஸ்ட்டு பெப்பர் பேண்ட் ஒரு அப்படி சும்மா வேடிக்கை பார்த்த மாதிரி போயிட்டு வந்தோம். இது போய் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே நம்ம எக்ஸிபிஷன்டாக்க வேறு விஷயங்களை பார்ப்போம். இது ஃப்ளைட் சம்மந்தமான அதோடைய பார்ட்ஸு, போர் விமானங்கள், ஹெலிகாப்டர், ட்ரோனு, இது சம்மந்தமான எல்லா விதமான டிஃப்ரெண்ட் உலகத்தில் உள்ள முன்னணி கம்பெனிகள் எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டதுனால ஜஸ்ட்டு அவங்க எல்லாம் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு எல்லாமே. என்னடா இப்படிலாம் வச்சுருக்காங்களே. அதில் நான் கண்டதில் என்னன்னு சொன்னாக்கா, வரக்கூடிய ஃப்யூச்சரில் வந்துட்டு பிளான் அந்த ஃப்ளைட்டில் கெப்பாசிட்டி எப்படி இதுங்கிறது, அந்த ஸ்பீடு, அந்த இது சம்மந்தமாக 9 விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அதுபோல் இன்னொரு விஷயம் கவனித்தேன். ட்ரோன் அதிகமாக வந்துக்கிட்டு ட்ரோன் சம்மந்தமாக ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் வந்துக்கிட்டு ட்ரோன் டெலிவரி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதுபோல் ஈஸியாக போயிட்டு நம்ம எங்கேயும் ஒரு கண்காணிக்கவோ இல்லாட்டி இது போல் 9 விஷயங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரோனுடைய இது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரைக்கும் வச்சுருந்தாங்க, பல வெரைட்டியில். அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளைட் உள்ளால சீட்டு, அந்த கெப்பாசிட்டி, ஹெலிகாப்டர்ஸ், அந்த ஃபயர் ஃபைட்டிங்க்காக உள்ள ஹெலிகாப்டர், போர் விமானங்கள், போர் நேரத்தில் உள்ள ஹெலிகாப்டர்ஸ், இதை பற்றிலாம் வந்துக்கிட்டு உலகத்தில் உள்ள முன்னணி கம்பெனிகள்லாம் வந்துக்கிட்டு அதை டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. டாய் மாதிரி உள்ளது தான், பட் அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்போதும் பார்க்க போகிறதில்ல. வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம இதில் போய் பார்த்துக்கிறது தான் நல்லது. மற்றபடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் அதிகமாக நான் விஷயங்களை கவனித்தது என்னன்னு சொன்னாக்கா, போர் விமானங்கள் தான் கடுமையாக இருந்துச்சு. அது ஒன்று இருந்துச்சு. 2வது வந்து குண்டுகள், எப்படி இப்படிலாம் குண்டுகள் இருக்குது, அது என்னென்ன லென்த்தில் இருக்குது, அது மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து வச்சுருந்தாங்க. பல நாடுகள்லேருந்து வந்து வச்சுருந்தது. இதுவெல்லாம் பார்க்குறது வந்து இதுதான் என்னுடைய லைஃப்பில் மொதல் தடவை. அதனால் எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 2வது என்னென்னா, உள்ளால நம்ம வந்து ஃபுல்லாக வாக்கிங், எதுவுமே நம்ம நிற்கிறதுக்கே வேலையே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாக்கிங்கு. அதுபோல் ப்ரேயருக்கு வந்துட்டு அது ஒதுங்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க கிளியராக. அதுபோல் டாய்லெட்டு, அங்கங்கே சின்ன சின்ன கிஃப்ட்டு அது மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே எல்லாருமே பெரும்பாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளால பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் வந்துக்கிட்டு பெரிய பெரிய கம்பெனி ஆளுங்க தான் அவங்களோட போய் பேச முடியும். நம்மளை போல் உள்ள ஆளுக்கு போகும்போது ஜஸ்ட் அவங்கள்ட்ட ஜஸ்ட் ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா வெளியால் போய் நான் அந்த பார்ட் 2 ஒன்று போட்டிருந்தேன்ல, அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். மொத்தத்தில் நம்ம அதை போய் பார்க்கும்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சு. நல்ல இது போகிறது முன்ன கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணிட்டு போனோம்னாக்கா, அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாக்கா அவங்க பதில் சொல்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ஒரு வித்தியாசமான 9 விஷயங்கள் கவனித்தேன் அங்கே.
ஃப்ளைட்லேயே என்னமோ புதுசு புதுசாக லான்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. என்னன்னு நம்மளுக்கு புரியல அந்த அளவுக்கு. ஏன்னா நான் இது ரிட்டர்ன் வரும்போது பார்த்தது. போகும்போது லேட் ஆயிடுச்சு. நான் இயர்லியாக போகணும்னு நினச்சேன். டிராஃபிக் அது இதனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு அபுதாபிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு. துபாயிலே இருந்தாக்கா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இது போல் துபாய் ஏர் ஷோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுபோல் துபாயை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரிண்டிங்கு நைமை எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. இது எல்லாமே நல்ல நாலேஜ் கேதர் பண்ணலாம். அதுபோல் இப்போ துபாய் எக்ஸ்போ ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் வந்து என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. இப்போ இந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போயிட்டு நான் பப்பரப்பான்னு போயிட்டு வந்த மாதிரி பார்த்துருந்தாக்கா அப்படி தான் இருக்கும். அதில் ஒவ்வொரு விஷயமும் இன்னோவேஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இப்படி டிரான்சாக்ஷன் மாறி இருக்குது, எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, புதுசாக என்ன படிக்கலாம், அதுக்கெலாம் வந்து நல்ல நாலேஜ் கேதர் பண்ணலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த யுஏஇயில் இது போல் விஷயங்களை கண்டிப்பாக எந்த சான்ஸ் கிடைச்சாலும் இது போல் எக்ஸிபிஷன்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Go outside.